ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதின் நல்நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த உலக வாழ்க்கையில் அநேக உயர்ந்த மனிதர்கள், ஞானிகள், அநேக பக்தி உள்ளவர்கள் மரித்தார்கள். யாருமே உயிரோடு எழுந்ததே இல்லை. யாருமே உயிரோடு எழுந்ததில்லை. ஆனால் இயேசு ஒருவரை சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்க, 3ஆம் நாளில் இந்த சரீரம் எழுந்தது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நமக்கு ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை தந்திருக்கிறார். என்ன நம்பிக்கை? நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் நினைக்க வேண்டும், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம எல்லோரும் பரலோகத்துக்குரியவர்கள். அப்போ பரலோகத்துக்குரியவர்கள் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு எப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே போல நானும் உயிரோடு கர்த்தர் என்னை எழுப்பி அவரோடு என்னை உட்கார பண்ணுவார். அந்த பரதேசியில் நான் உட்காருவேன் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காலமாக காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒரு பொழுது சந்தேகப்படவே கூடாது. ஏன்னு சொன்னால் இயேசு உயிரோடு எழும்பினார் நமக்காக. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களுக்காக ஒரு வீடை கட்டப் போகிறேன், ஒரு ராஜ்யத்தை வைக்கப் போகிறேன். அந்த ராஜ்யத்தில் நமக்கு அந்த வீடை கட்டி முடித்த உடனே அவர் திரும்ப வரப்போகிறார், நம்மளை கூட்டி சேர்க்கிறதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் எனக்காக ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டில் நான் கடந்து போவேன், அது எனக்காக அவர் கட்டிக்கொண்டு இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் நல்நாளில் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயம் நீங்கள் மரித்தாலும் உடனே அந்த ஸ்தலத்தில் கடந்து போக முடியும். ஏதோ கொஞ்ச காலம் பலத்தின் மிகுதினால 80 வருஷம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யத்தை நாடுங்கள், என் ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னார். அவருடைய ராஜ்யத்தை நாடணும், தேடணும், அதை குறித்து வாஞ்சையாக ஆவலோடு ஒரு எண்ணம் காரணம் இருக்க வேண்டும். பாருங்க, ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வந்து உயிரோடு இருந்தார் என்று சொன்னார். நம்பர் 1 ஒரு வார்த்தை நான் உங்களோட சிந்தனையை கொண்டு போக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனம். கல்லறைகள் திறந்து நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிரோடு எழுந்த பின்பு இவர்கள் எல்லாருடைய கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு எழுந்தது பழைய பரிசுத்தவான்கள் அடைக்கப்பட்டிருந்த, அவர்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டிருந்த அந்த பாதாளத்தில் இருந்த அந்த நிலைமையை மாற்றி எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பழைய பரிசுத்தவான்களை அந்த பரதேசியில் கொண்டு போய் உட்காருகிறதற்கு ஒரு வழி ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். அவர் உயிரோடு எழும்பவில்லை என்று சொன்னால், தாவீதானாலும் சரிதான், அநேக பரிசுத்தவான்களானாலும் சரிதான், எல்லாரும் அந்த பாதாளம் என்கிற அந்த இருள் என்கிற அந்த இடத்துல தான் உட்கார முடியும். அந்த பரதேசி என்கிற இடத்துல கடந்து வர முடியாது. அப்போ இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டும், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி. பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல தேவன். அவர் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு போகிறதற்காக, அவர் இருக்கிற இடத்துல நம்மளை வாசம் பண்ண வைக்கிறதற்காக, அந்த இடத்துல தங்குறதற்காக அவர் ஆவலோடு இருக்கிறார். அதனால நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, அப்பா என்னை கைவிடக்கூடாது ஆண்டவரே. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை அந்த பரதேசியில் கொண்டு போனது போல என்னையும் இந்த உயிர்த்தெழுதல் எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே.
நீர் எனக்காக உயிரோடு எழும்பினீங்கப்பா. நான் மரித்தால் உடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், உடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். என்று சொன்னால் சர்வலோக மக்களுக்காக அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தினார். பாருங்க, நல்ல தேவன், அண்டா சராசத்தையும் படைத்த தேவன், மகிமையுள்ள ஒரு தேவன். அதனால ஒன்னே ஒன்று நினைச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க இயேசுடைய மகிமையை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அது மாத்திரம் படிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:8 படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் உயிரோடு எழும்பினார் என்று சொன்னார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து பிதாவுடைய ராஜ்யத்தில் அங்கே போய் உட்கார்ந்ததான் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவரை நம்மிடத்தில் அனுப்பினார். அந்த தேற்றரவாளன் என்றும் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மளை தனிமையாக விடவில்லை, அனாதையாக விடவில்லை. இயேசு சொன்ன, நான் போவேனால் நான் போகிறது உங்களுக்கு நல்லது, தேற்றரவாளன் அனுப்புவேன், அவர் உங்களுக்கு நல்வழியை காட்டுவார், உங்களுக்கு போதிப்பார், பரிசுத்தமான பாதையில நடத்துவார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ இயேசுடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பரிசுத்தாவியானவரை இந்த உலகத்துக்கு நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஐக்கியம், அன்பு, சமாதானம், ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிற குணங்கள் இருக்கிறது, நேசிக்கிற தன்மைகள் காணப்படுகிறது, விசாரிக்கிற தன்மைகள் காணப்படுகிறது. எவ்வளோ நல்ல தேவன்! அந்த உயிர்த்தெழுதலுடைய மகிமை இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னார். இந்த உலகம் எப்படி இருக்கு? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, காலுக்கு காலு, இப்படித்தானே இருக்கும். ஒரு மிருக குணம் போல மனிதன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். ஆனால் இயேசு ஒருவர் அந்த உயிர்த்தெழுதலின் மூலம் உலகமே மாற்றப்பட்டது. கிபி என்று சொல்லி மாற்றப்பட்டது. மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த குண அதிசயம் வெளிப்பட்டது இந்த உலகத்தில். இன்னைக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் நம் மத்தியில இருந்து நம்மளை வழி நடத்தி, நம்மளை போஷித்து, நமக்காக யாவற்றையும் செய்து தந்து கொண்டே இருக்கிறார். நம்மளை விருதை விடவில்லை, அனாதையாக விடவில்லை. அதனால தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்க நினைக்கணும், உங்களுடைய இருதயத்தில் இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், விண்லோகத்தை கடந்து போயிருக்கிறார், பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் அவர் தம்முடைய ஆவியை என் மத்தியில் வைத்திருக்கிறார், எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறார் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உயிர்த்தெழுதலுடைய இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் இந்த அண்டா சராசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாக எல்லாருக்கும் நமக்கு அந்த நினைவு நாளை மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கொண்டாட வேண்டும், மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். இயேசு இன்னும் எனக்காக உயிரோடு எழுந்தார். அவரை அடைக்க வைக்க முடியவில்லை. ரோமா சாம்ராஜ்யம் ஸ்டீல் வைச்சது, கல்லறை அடைக்கப்பட்டது, ரோமா படை வீரர்கள் காவல் காத்தார்கள். ஆனாலும் என்ன செய்ய முடியவில்லை, யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. எந்த அதிகாரம் அவரை அடைச்சு வைக்க முடியவில்லை. கல்லறைகள் திறவுண்டது. யூதா ராஜ சிங்கம் உயிரோடு எழும்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில இந்த இயேசு நமக்காக நம்மை வாழ வைக்க, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதற்கு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் பரதேசி என்கிற அந்த இடத்துல வீற்றிருக்கிறதை போல நாமும் ஒரு நாள் அந்த இயேசுவோடு உட்காரப்போகிறோம். அவர் எங்கே இருக்கிறார் அங்கே நம்ம உட்காரப்போகிறோம். அதை நினைப்போம், அதை வாஞ்சிப்போம், அதை நாடுவோம், அதை தேடுவோம்.
அதற்காக ஓடுவோம், அதற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கட்டுவார், மகிமைப்படுத்துவார். உங்களுக்காக நான் செபிக்கணும். பரலோக பிதாவே, ஸ்துதிக்கிற உயிர்த்தலுடைய நல்நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்திலே தருகிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை ஹல்லேலூயா, நாங்கள் ஆண்டவரே உம்மை மாத்திரம் அந்த உயிர்த்தெழுதல் நாளே நினைத்து நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நாங்கள் உட்கார, அங்கே நாங்கள் நீ ஆண்டவரே உம்மோடு இருக்க, ஓ ஹல்லேலூயா, உம்மை தரிசிக்கிற அந்த இறுதியில் எங்களுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. பிளஸ் பண்ணுங்க அப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஊர்லையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து நிறைவான ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உண்டாகும். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.